வருஷத்துக்கு ஒன் டைம் தான் போக அலோவ் பண்ணுற மலையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நான் இன்னைக்கு போனது பந்தலூரில் லொக்கேட் ஆகிருக்கிற குருசு மலைக்கு தான் இன்னைக்கு நான் போயிருந்தேன். எல்லாரும் மார்னிங் டைமே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனது பிளானே இல்லாமல் போனதுனால ஒரு 12 மணி வாக்கில் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். ரொம்ப லேட்டாக போனதுனால மேலே போனவங்க எல்லாருமே கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மலையில் சும்மாவே ஏறுறது கஷ்டம். அதுலேயும் இந்த ஐஸ் வைக்கிறேன்னா சும்மா அசால்ட்டாக ஏறி போயிட்டு இருந்தாரு. எனக்கு ஏறி ரொம்ப டயர்டானதுனால நான் பசங்களை போக சொல்லிட்டு அவர்கிட்ட 2 ஐஸ் வாங்கி சாப்பிட்டு நான் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தேன். எப்படியும் நம்ம ஃபைனலாக அதை ஏறி வந்து நம்ம அந்த குருசை பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் யாரும் வர்றீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துக்குங்க. ஏன்னா மேலே செம வெயில், மேலே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடைக்காது. ஆனால் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறினதுக்கு மேலே வந்து அந்த வியூவை பார்த்தா அப்படி இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஏறினதுக்கு ஒர்த்து தான். அண்ட் அந்த வியூவை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு லொக்கேஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடமுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ நேரம் ஏறி வந்து ரொம்ப டயர்டானனால நாங்கள் அந்த பாறையிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நான் இந்த மலைக்கு வந்தது ஃபஸ்ட் டைமாக வரேன். நான் கூட சாமியார் மலை மாதிரி நிறையா ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் மேலே ஒன்றுமே இல்லை. ஆனால் நல்ல வியூ இருந்துச்சு. நீங்கள் பந்தலூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் போயிட்டு. ஆனால் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மியான மக்கள் தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஐஸ்காரனா பாராட்டியே ஆகணும். அவ்வளோ ஹைட்டில் ஏறி வந்து கஷ்டப்பட்டு அப்பையும் கம்மி ப்ரைஸில் தான் ஐஸை வித்துட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் அங்கேருந்த வியூ. நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி யாரெல்லாம் இந்த மலைக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். பை கைஸ்.